வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இரவில் உங்களுக்கு அதிகமாக சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கா? நீங்கள் பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான ஒரு சிறந்த மருத்துவ நன்மையை பெறுவீங்க. அந்த நன்மைகளோட பூண்டுடைய மருத்துவ நன்மைகள் நின்றுடப்படாது கிடையாதுங்க மக்களே. இன்னும் நிறைய எக்கச்சக்கமான மருத்துவ நன்மைகள் இருக்குது. பூண்டில் அல்லுசின் அப்படின்ற வேதிப்பொருள் இருக்குது. அடிப்படையாக நம்முடைய உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குங்க. இந்த பூண்டை நம்ம பச்சையாகவோ நசுக்கியோ அல்லது தேனோட கலந்து தொடர்ந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் 1-2 பற்கள் பூண்டு சாப்பிடலாம். இல்லைனா நார்மலாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பூண்டு பார்த்திங்கன்னா சமைத்து நம்மளுடைய உணவுகளையும் எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளையும் பெறுவோம். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு ரத்த அழுத்தம் பிரச்சனை இருக்கா அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 30, 40, 50, 60 வயதில் எல்லாமே ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிபி பிரச்சனை ஏற்படும். இப்போ பிபி ப்ராப்ளம்னா என்னென்னா நம்மளுடைய நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்கள், அந்த இறுக்கங்கள் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு போகாதால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதுதான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம். ஆண் பெண் அனைவருக்குமே இந்த பிபி ப்ராப்ளம் இருக்கும். இப்போ பூண்டில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த பூண்டில் இருக்கக்கூடிய அல்லுசின் அப்படின்ற வேதிப்பொருள் என்ன பண்ணும், பொட்டாசியம் சத்துக்களையுமே பூண்டுக்கு சேர்த்து கொண்டிருக்கிறதால நம்ம நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி ரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுப்படுத்தும். அப்போ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் நம்மளுடைய உடலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடச்சிட்டே இருக்கும். அப்போ பிபி ப்ராப்ளத்தால் நமக்கு இந்த மயக்கம் வர்றது, தலை சுற்றுறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அந்த ரத்தத்திலிருந்து நம்ம விடுபட்டு போதுமான அளவுக்கு சீரான ரத்த ஓட்டத்தை பெறுவதற்கு தினந்தோறும் சமைத்து நம்மளுடைய உணவுகளை நம்ம பூண்டு எடுத்துக்கலாம். இல்லைனா காலையில் வெறும் வயிற்றிலுமே 2 பல் பூண்டுகளை நம்ம அப்படியேவும் எடுத்துக்கலாம். பிபி பிரச்சனையிலேருந்து விடுபட்டுடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உடலினுடைய மிக முக்கியமான உறுப்பான இதயம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த நபர் மீண்டும் இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு அதிகமாக சிரமப்பட வேண்டியிருக்கும். ஸோ இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்கள் பூண்டு சமைத்து தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். பூண்டு எப்படிப்பட்ட இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளையுமே தீர்ப்பதாக மருத்துவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. வழக்கமாக பூண்டு சாப்பிடுபவர்களுக்கு இதய தசைகள் வலுவாக இருக்கும். மேலும் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றக்கூடிய தன்மை பூண்டு கொண்டிருக்கு. அதாவது பூண்டு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கி அப்படின்னு மருத்துவ உலகில் அழைக்கப்படுது. பூண்டு நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் படியாது. படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே நம்ம அகற்றிக் கொள்ளலாம். ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கெட்ட கொழுப்புகள் இதயத்துக்கு வேண்டாம், நல்ல கொழுப்புகள் மட்டுமே போதுமானது தான். இப்போ பூண்டு எடுத்துக்கொள்ளும் போது அந்த ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இல்லாதால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். இதனால் இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இதயம் நமக்கு பன்மடங்கு பலம் பெறும். அதுக்கு பூண்டு தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். எலும்புகள் வலுப்பெறுவதற்கு பூண்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய அந்த உடலினுடைய எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இப்போ பலருக்கும் அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் இருக்குது. 30, 40 வயதில் ஆண்களுக்கும் பெண்களுக்குமே சாதாரணமாக எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். எலும்புகளுக்கு போதிய அளவுக்கு ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்காங்க அப்படின்றதும் அர்த்தம். அப்போ ஒரு சிலருக்கு உடலில் சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், உடனே கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா வண்டியிலேருந்து கீழே விழும் போது நமக்கு அடிபட்டுச்சுன்னா உடனே எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடும். அப்போ அந்தளவுக்கு நம்ம வீக்காக இருக்குது எலும்பு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எலும்பு தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் காலத்திற்கு பூண்டு சேர்த்து சமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுடைய எலும்புகளுக்கு வேண்டிய கால்சியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரி மெக்னீசியம் போன்ற அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக அவங்களுடைய எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே இருக்காது. 30, 40, 50, 60 வயதில் கூட அவங்க வலுவாக பேலன்ஸ் தடுமாறாமல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கெல்லாம் பூண்டு அவங்க எடுத்துக்கொள்ளணும். வயிறு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, செரிமானம் மேம்படுவதற்கு, அந்த மாதிரி நமக்கு அந்த வாயு பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. பூண்டு ஒரு ஆன்டிபயோட்டிக், அதாவது உயர்தர கிருமி நாசினி வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டு இருக்கு. வயிற்றில் குடல்கள் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த குடல்களில் பூச்சி தொந்தரவுகளால் நீங்கள் அவதிப்படுறீங்கன்னா பூண்டு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கணும். உங்களுடைய உடலில் வாதத்தன்மை அதிகரிக்கிறதால வயிற்றில் உண்டாகக்கூடிய வாயு கோளாறுகளையுமே பூண்டு உங்களுக்கு நீக்கிடும். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை பூண்டு செரிமானம் செய்ய வைக்கிறதுக்கு அந்த அமிலங்களை சமச்சீர் அளவில் சுரக்க வைக்கும். ஸோ அந்த அமிலங்கள் சுரக்கும் போது உணவுகள் கரெக்டாக செரிமானம் ஆகிடும். செரிமானம் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. செரிமானம் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள்லேருந்து வெளியேற்றப்படுவதற்கு
இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் கழிவுகளை பூண்டு முறையான அளவில் உங்களுக்கு வெளியேற்றிடும். இதுக்கு நீங்கள் எப்போவுமே சாப்பிடக்கூடிய அளவுகளில் பூண்டு சமைத்து எடுத்துக்கலாம். சில பூண்டு பொருட்களை நீங்கள் நல்லா இடித்து 1 ஸ்பூன் அளவு வாயில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக வெந்நீர் நீங்கள் குடிச்சிங்கனாலும் வாயு கோளாறுகள், அஜீரண பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து நீங்கி போயிடுங்க. ஸோ ஒட்டுமொத்த அந்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்திக்கிறதுக்குமே பூண்டு நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல்நலத்தை நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா இனிமேலாவது பூண்டு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நன்மைகளை வந்து பெறுவீங்க. உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.